அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற முக்கியமான ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்குங்க. அந்த முக்கியமான வழிபாட்டு முறை என்ன, அது என்னைக்கு செய்யணும், எப்படி செய்யணும், இதனால் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அதாவது ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிக முக்கியமான ஒரு நாள். பொன் பொருள் சேர்றதுக்கும் சுக்கிர வாரம், அதாவது சுக்கிரனோட பலன் நமக்கு கிடைக்கிறதுக்கும் முக்கியமான நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. அதனால தாங்க இந்த வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டு முறைக்கு நம்ம எடுத்துக்க சொல்கிறது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா தங்கம் நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும், நிறைய தங்கம் இருக்கும். ஆனால் சில பேர்கிட்ட ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லாமல் ரொம்பவே கஷ்ட நிலைமையில் இருப்பாங்க. தங்கம் இருக்கிறவங்களுக்கு சேர்றதுக்கும் இல்லாதவங்களுக்கு தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கும், தங்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் சேர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கும் இந்த வழிபாடு ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாடாக அவங்களுக்கு அமையும். ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்குங்க. ஒரு சிறிய எளிய வழிபாட்டு முறை தாங்க. கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை உள்ளவங்க இதை செய்யும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஹோரை காலையில் 6 to 7 செய்யலாங்க. அதாவது நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிட்டா கூட நம்ம பிரம்ம முகூர்த்தத்தோட 4 to 6 செய்யலாம். அப்புறம் சுக்கிர ஹோரை 6 to 7 அதில் செய்யலாம். இல்லைன்னா மதியம் 1 to 2 சுக்கிர ஹோரை அதில் கூட செய்யலாங்க. அதை விட்டோம்னாக்கா அடுத்தது 8 to 9 சுக்கிர ஹோரை. இந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யலாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கிறது மிக மிக உத்தமம். எல்லார் வீட்லேயுமே இந்த பித்தளை சொம்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இல்லை என்னட்ட அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா சில்வர் சொம்பு புதுசாக, அதாவது நீங்கள் எச்சில் படாமல் சுத்தமாக புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சொம்பை எடுத்துக்கோங்க. சில பேர் பூஜை அறையில் பூஜைக்கு கூட தண்ணி வைக்கிறதுக்கெலாம் சில சொம்பு வச்சுருப்பாங்க. அது போல் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை எச்சில் படாத புது சொம்பாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு சில்லறை நாணயம் முதல்ல போட்டுக்கோங்க. இந்த செம்பை எடுத்த பிறகு உடனே அதில் கொஞ்சம் பன்னீர் வச்சுருந்தீங்கனாக்கா அந்த பன்னீரால் நீங்கள் உள்ளே நல்லா ஒரு துணியில் தொட்டு பன்னீரை அந்த சொம்பை நல்லா தொடச்சிக்கிங்க. அந்த பன்னீர் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிக உகந்த ஒரு பொருள், வாசனை நிறைந்த பொருள், பொன் பொருளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால தான் பன்னீரால் நம்ம முதல்ல அதை பன்னீரை உள்ளே நம்ம நினச்சி அதை துணியால் தடவிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. பன்னீரை தடவின பிறகு ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்குங்க. அதுக்கு பிறகு காயின் உள்ள ஒரு கைப்பிடி அளவு நாணயத்தை நீங்கள் உள்ளே போடுங்க. அதற்கு பிறகு ஒரு குண்டு மஞ்சள், அந்த மஞ்சள் உள்ளே வச்சுருங்க. கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வைங்க. அதுக்கு மேலே 2 ஏலக்காய். இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு பொருள், பொன் பொருளை அள்ளி கொடுக்கக்கூடிய பொருள், தன தானியத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதிக்காய் தாங்க. அந்த ஜாதிக்காய் ஒன்று அதுக்குள்ளே வச்சுக்குங்க. அதாவது நான் இன்னொரு சொல்கிறேன், ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அது எந்த சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட எதுவும் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. பன்னீரால் ஒரு துணியில் தொட்டு தொடச்சிக்குங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க சொம்பு மேலே. உள்ளே ஒரு கைப்பிடி அளவு காசு சேர்த்துக்கோங்க. ஒரு மஞ்சள், அதே போல் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய், ஒரே ஒரு ஜாதிக்காய்ங்க. இந்த ஜாதிக்காய் கண்டிப்பாக வாங்கி வச்சுருங்க. பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது, உங்களுக்கு தன தானியத்தை, அதே இது நகை சேர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் இந்த ஜாதிக்காய்ங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பொன் பொருள் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பொன் பொருள் உங்களுக்கு சேரும். நகை மேலும் மேலும் சேர்றதுக்கும் நகை வாங்கக்கூடிய அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஜாதிக்காய்க்கு நிறைய இருக்குங்க. அதனால தான் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஜாதிக்காயை நம்ம வைக்க சொல்கிறது. அதன் மேலே ஒரே ஒரு முழு தேங்காய், அதாவது உரித்த தேங்காய், ஒரு தேங்காயை அது மேலே வச்சுருங்க. அந்த தேங்காய் மேலே ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. இதை அப்படியே கலசம்னு சொல்லுவாங்க. அப்படியே இதை பூஜை அறையில் வச்சுடுங்க. அது பாட்டுக்கு வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் பூஜை அறையிலே இருக்கட்டும். உங்களோட வேண்டுதல்கள் வைங்க. எனக்கு குண்டுமணி தங்கம் கூட இல்லை, எனக்கு நிறைய தங்கம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவோங்க. தங்கம் நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்க மேலும் மேலும் தங்கம் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இது இன்னொன்று செய்யலாங்க.
அதாவது ஒரு சின்ன ஒரு தோடோ ஒரு மூக்குத்தியோ இல்லை தோடு திருவாணியோ அந்த கலசத்துக்குள்ளே நீங்கள் வந்து போட்டு வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு மென்மேலும் நிறைய தங்கங்கள் வந்து சேருங்க. இல்லாதவங்க பரவாயில்லைங்க, இல்லையே நான் போட முடியலையேன்னா கவலையே படாதீங்க. கண்டிப்பாக இந்த வேண்டுதல்கள் நீங்கள் செய்யும் பொழுதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தங்கம் சேர்றதுக்கான வாய்ப்பு இது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் சேரும். அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க. அதாவது நீங்கள் எப்போ வேணாலும் இந்த சுக்கிர ஹோரையில் செய்யுங்க. இதை செஞ்சு முடிச்சுட்டு அன்றைக்கி முழுவதும் அந்த பொருட்கள் எல்லாமே அந்த கலசம் அப்படியே வந்து பூஜை அறையிலே இருக்கட்டும். சனிக்கிழமை போய் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 3வது நாள் இதை வந்து நீங்கள் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் இதை வந்து அப்படியே எடுத்து அந்த காயின் எல்லாத்தையுமே எடுத்து அந்த ஒரு ஜிப்லாக் கவரில் கூட வச்சுக்கலாங்க, இல்லை ஒரு பொட்டலமாக கூட நீங்கள் மடித்து நீங்கள் பீரோவில் வச்சுக்கோங்க. அந்த தேங்காயை எடுத்துகிட்டு போய் அம்மன் கோயிலில் போய், அது எந்த அம்மனாக இருக்கட்டுங்க, துர்க்கை அம்மனாக இருக்கட்டும், வராகி அம்மனாக இருக்கட்டும், எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த அம்மனுக்கு வந்து நீங்கள் அந்த தேங்காயை அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நல்ல ஒரு தங்கம் சேர்வதற்கான சிறந்த ஒரு நேரம், சிறந்த ஒரு வழிபாடுங்க இந்த வழிபாடு. மிக எளிமையான வழிபாடு தான், ஆனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதுக்கு நல்ல ஒரு பலன்கள் இருக்குங்க. இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மீண்டும் மீண்டும் நகை வாங்கும் யோகம் கிடைக்கும். தங்கம் இல்லாதவங்க கூட அவங்களுக்கு தங்கம் சேரக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.